இஸ்ரவேல் நாட்டில் ஒரு சிறப்பு குழந்தை பிறந்தான். அவனுடைய பெயர் சிம்சோன். அவன் சாதாரண குழந்தை இல்லை. கடவுள் அவனை ஒரு பெரிய வேலைக்காக தேர்ந்தெடுத்திருந்தார். இந்த ஸ்டோரியில கடைசியில நடந்தது உங்களை அதிர்ச்சியிலாக்கும். அவன் தலைமுடியை ஒருபோதும் வெட்டக்கூடாது என்று சொல்லப்பட்டது. சிம்சோன் வளர வளர அவன் மிகவும் வலிமையானவனாக ஆனான். அவன் ஒரு சிங்கத்தையே கைகளால் வெல்ல முடிந்தது. எல்லாரும் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். வாவ், எவ்வளவு வலிமை என்று சொன்னார்கள். ஒரு நாள் சிம்சோன் தலிலா என்ற பெண்ணை சந்தித்தான். அவள் அவனுடன் நல்லபடியாக பேசினாள். ஆனால் அவள் உண்மையில் நல்ல நண்பி இல்லை. அவள் சிம்சோனிடம் கேட்டாள், உனக்கு இவ்வளவு வலிமை எப்படி வந்தது? சிம்சோன் முதலில் சொல்லவில்லை. ஆனால் அவள் மீண்டும் மீண்டும் கேட்டாள். இறுதியில் சிம்சோன் சொன்னான், என் தலைமுடி வெட்டினால் என் வலிமை போய்விடும். ஒரு இரவு சிம்சோன் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போது தலிலா அவன் தலைமுடியை வெட்டிவிட்டாள். அடுத்த நாள் சிம்சோன் எழுந்தபோது அவனுக்கு வலிமை இல்லை. எதிரிகள் வந்து அவனை பிடித்தார்கள். அப்போது சிம்சோன் அமைதியாக கடவுளிடம் பிரார்த்தித்தான், ஒரே ஒரு முறை எனக்கு வலிமை கொடு. அவன் அந்த கோவிலின் நடுவில் இருந்த 2 பெரிய தூண்களை கைகளால் பிடித்தான். பிறகு அவன் முழு சக்தியுடன் தள்ளினான். உடனே அந்த கோவில் சரிந்தது. அதுக்குள் இருந்த எல்லா எதிரிகளும் அழிந்தார்கள். ஆனா அந்த கோவில் சரியும் போது சிம்சோனும் அதற்குள் இருந்ததால் அவனும் உயிரிழந்தான். கடவுள் கொடுத்த வரங்களை நன்றாக பாதுகாக்க வேண்டும். எல்லாரையும் நம்பக்கூடாது. தவறு செய்தாலும் மன்னிப்பு கேட்டால் நல்லது நடக்கும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.